என் நேம் முரளி. ஓகே, எங்கேருந்து வரீங்க? கேரளா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஆமாம். ஓகே, நேற்று மாநாடு, இன்னைக்கு வந்திருக்கீங்க. இல்லை, நாங்கள் 3 days இங்கே தான் இருக்கோம். ஓ, நேற்றுக்கு வந்து மாநாடு பார்த்தோம், ஆனால் சீட்டே கிடைக்கல. நாங்கள் அங்கே இருந்தோம். ராம்வாக் பார்த்தோம், அப்புறம் முழுசாக பார்க்குறதுக்காக மறுபடியும் வந்திருக்கோம். இப்போ செக் அவுட் பண்ணியாச்சு. திருப்பி போகிறோம், ஊருக்கு போகிறோம். ஒன்று பார்த்து போகலான்னு வந்திருக்கோம். ஏன், என்ன விஷயம், என்ன எதிர்பார்ப்போட இங்கே வந்திருக்கீங்க? மாநாடு வந்த காரணம் என்ன? விஜய் அண்ணா அவ்வளோதானே. அப்படியா? எங்கள் அண்ணா தானே. ஓகே, ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ம் நாங்கள் போஸ்டிங் இருக்கோம், ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்டில் மக்கள் இயக்கத்தோட போஸ்டிங் இருக்கும். ம் ஸோ அண்ணாவை தெரியும், அண்ணாவை மீட் பண்ணியிருக்கோம். அண்ணா சாரை தெரியும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஒரு ஆக்டராக நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, கொண்டாடிப்பீங்க. ஒரு பொலிட்டிஷியனாக நீங்கள் கேரளாவில் இருக்கவங்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டு தான் சொன்னேன், அண்ணன்னு சொன்னேன். ஓகே, அண்ணன் ஆக்டராக இருந்த அண்ணா, பொலிட்டிஷியன் இருந்தேன். அண்ணன் தானே. ம் என் பிரதர் மாதிரி, ஓகே, எங்கள் பிளட்டு மாதிரி தான், கூட பிறந்த அண்ணா மாதிரி தான். ஆ அவர் என்ன டிசிஷன் எடுத்தாலும் கூட தான் நிற்போம். ஓட்டு இல்லை, அதான் சங்கடம். இங்கே ஓட் பண்ண முடியாது. நான் கேம்பெயினுக்கு வருவோம், கண்டிப்பாக வருவோம். எனக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்ததில்ல, நாங்கள் கேம்பெயினுக்கு வந்தோம். திருநெல்வேலி ஏரியாவில் நாங்கள் வந்தோம். இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த டைமில் நாங்கள் இங்கே இருப்போம். நேற்று பேசுறதுல என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது உங்களுக்கு? என்ன மாதிரி இருந்துச்சு? எப்படி பயங்கரமான கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். இறங்கிட்டார், புரிஞ்சுது. ஆக்டர்லாம் விட்டுட்டார், அதே மறந்துட்டார். 100% இறங்கிட்டார். இப்போ அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது இவ்வளோ பேர், இவ்வளோ வெயிலில், இவ்வளோ ஹவர்ஸ் வெயிட் பண்ணும்போது அவருக்கு புரியுது ஏதாவது திருப்பி பண்ணணும்னு. ஸோ அவர் அதான் புரிஞ்சுது, அவர் பண்ண போகிறாரு. எப்படியும் இனிமேல் அதான் இவ்வளோ லவ்வுக்கு திருப்பி பண்ண போகிறாரு. ஓகே, இருந்தாலும் படம் நடிக்கல அப்படின்னு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? அது கண்டிப்பாக இருக்குது. அது எங்களுக்கு அது ஒரு திருவிழா மாதிரி. ஓகே, வருஷத்தில் ஒரு திருவிழா வரும். அது ஜனவரி 9th 100% செலிப்ரேட் பண்ணிவிட்டு பொலிட்டிக்ஸில் அவர் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, நேற்று வந்து அந்த க்ரௌடு பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? கூஸ் பம்பா இருக்கு. ஓகே, அதான் இவ்வளோ பேர் அண்ணனுக்காக வந்துடல, ம் ம் செம்ம அதான் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. எல்லாம் இப்போ இவ்வளோ க்ரௌடு வருது, ஜாம் ஆகும்ல. ஹெல்ப் பண்ணுறாங்க, எமங் தெம் செல்ஃப் ஹெல்ப் பண்ணுறாங்க. விழும்போது பிடிக்கிறாங்க, தண்ணி வேணாமா கொடுக்குறாங்க. நார்மலாக பண்ணுறாங்க, வாலண்டியர்ஸ் கிடையாது. மக்களே பண்ணுறாங்க, அங்கங்கே கொடுக்குறாங்க. பொண்ணுங்க வராங்க, யாருமே ராங்காக பண்ணுறது இல்லை. கேர்ள்ஸ் வந்தால் விடுறாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக இருக்காங்க. ஸோ அதான். ஓகே, எப்போவுமே உங்கள் சப்போர்ட் அண்ணனுக்கு இருக்கும். 100% எப்போவுமே அவங்க தான். ஓகே.